الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين نحمده على ما قضى ونشكره على ما أعطى له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب صدق الله العظيم. عن صخر بن وداعة الغامدي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لأمتي في بكورها رواه صحيح بن داود صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதத்தில் மிகவும் சிறந்த கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நாள் 10வது நாள் ஆஷூராவுடைய நாளில் ஜும்ஆவுடைய தினத்தில் இந்த வருடமும் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் நீங்க நினைக்கிறத போல இது லேசான ஒரு நாள் கிடையாது. ஆஷூராவுடைய தினம் என்று சொல்றது, முஹர்ரமுடைய 10வது நாள் என்று சொல்றது, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய வரலாறுல பல முக்கியமான விடயங்களை அல்லாஹு தஆலா நடத்தாட்டுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த ஒரு நாள் என்பதாகவும் சொல்லலாம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் ஃபிர்அவுன் இடத்தில் இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்த நாள். ஹதரத் இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட ஒரு நாள் தான் ஆஷூராவுடைய நாள். அதே போல ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சார்ந்த முஃமின்கள் கப்பலோட கிட்டத்தட்ட 80,000 முஃமின்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த நாள். அதே போல ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட நாள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். அதே போல ஹதரத் ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு மெய்ஞான அறிவுகள் அதிகமாக கொடுக்கப்பட்ட நாள். அதே போல சொர்க்கம் நரகத்தை அல்லாஹ் படைத்த நாள், 4 வேதங்களை இறக்கின நாள், 4 முக்கியமான மலக்குமார்களை படைத்த நாள், உலகத்துல
முதலாவது மலைய இறக்கின நாள் முஹர்ரமுடைய 10வது நாள். அப்படி மிகவும் சிறந்த ஒரு நாள், கண்ணியமான நாள்ல நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் சொற்ப நேரங்கள்ல இந்த நாளுக்கும் விடை கொடுக்க போறோம். மகரிபோட இந்த நாள் முடிவடைந்து விடும். அதனால இந்த சம்பவங்கள்ல இருந்து நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பின் என்னென்றா, வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பல விடயங்களை நலவுகளை கொடுத்த ஒரு நாள் இந்த நாள், பல அநியாயங்களுக்கு தீர்வு கொடுத்த ஒரு நாள் இந்த நாள். அதனால் அல்லாஹு தஆலா எங்கட வாழ்க்கையிலே அதிகமான நலவுகளை கேளு. அல்லாஹு தஆலா எங்கட வாழ்க்கையில பல தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த தேவைகளை இந்த நாள் மகரிபுக்கு முன்னால உட்கார்ந்து கொஞ்சம் கேளு. வேலை வட்டிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த நாள்ல எங்கட தேவைகளை கேளுங்க. சில நேரத்துல வாய் திறந்து சொல்ல இயலாத கவலைகள் உள்ளத்தில் ஈக்கலாம், மனப்பாரங்கள் உள்ளத்தில் ஈக்கலாம். கூட பிறந்த சகோதரன் கிட்ட கூட சொல்ல இயலாத எவ்வளோ கஷ்டங்கள் உள்ளத்தில் ஈக்கும். அதனால இந்த நாள்ல ரப்பிடத்துல மாத்திரம் சொல்லுங்க. எங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடக்குதா, அல்லாஹ் கிட்ட இந்த நாள்ல கேளு, இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவை தான், இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவை கெட்டு இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருவது, அல்லாஹ்விடத்துல மாத்திரம் எல்லாத்தையும் பொறுப்பு கொடுங்க. அப்படியான ஒரு தீர்வு தரக்கூடிய முக்கியமான நாள்ல தான் நாங்கள் எல்லாரும் மீக்கிறோம். அதிகமாக இந்த நாள்ல நிறைய மனிதர்கள், நிறைய முஸ்லிம்கள் நோன்பாளிகளாக இருப்பாங்க. அல்லாஹு தஆலா யாரெல்லாம் இந்த தாசுஆவுடைய ஆஷூராவுடைய நோன்பை நோட்டு இருக்கக்கூடிய எல்லா நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அதற்குரிய பூர்த்தியான கூலிகள் அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல காலத்துக்கு நேரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹுவால படைக்கப்பட்ட ஒவ்வொரு காலமும் நேரமும் நிச்சயமாக சத்தியமாக அது பரக்கத்தானது, கண்ணியமானது என்றதுல சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹுவால படைக்கப்பட்ட காலங்கள்ல நேரங்கள்ல அல்லாஹு தஆலா ஒரு சில காலங்கள நேரங்களை சுட்டி காட்டுறான். இந்த காலங்களும் நேரங்களும் மற்றைய காலங்களை விட கொஞ்சம் கண்ணியமானது, அதை விட கொஞ்சம் சிறந்தது என்பதாக சில நேரங்களை சில காலங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டுறான். உதாரணமாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள், 7 நாட்கள் அல்லாஹ் படைத்திருந்தாலும் சய்யிதுல் ஐயாம் என்பதாக மற்றைய நாட்களை விட வெள்ளிக்கிழமையுடைய நாளுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கொஞ்சம் கூட்டி சொல்றான். இதனால் மற்ற நாளை விட கண்ணியமான நாள். அதே போல 12 மாதங்கள் அல்லாஹ் படைச்சிருந்தாலும் இந்த 12 மாசத்துல 4 மாதங்கள் மற்றைய மாதங்களை விட கண்ணியமானது என்பதாக அல்லாஹ் அடையாளம் காட்டிதாரான். இப்படி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையில பலவிதமான நேரங்கள் காலங்களை நாக முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, முக்கியமான ஒரு நேரத்தை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. இந்த நேரத்தை நானும் நீங்களும் ஹயாத்தாக்குறதாக முக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிலேயும் விசேஷமாக இந்த முஹர்ரமுடைய மாதத்துல பல பேர் பலவிதமான மாற்றங்களுக்கு நியத்து வச்சுப்பீங்க. எங்கட பிசினஸ்ல கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணும், இந்த முஹர்ரம்ல இருந்து சரி எங்கட வாழ்க்கையுடைய தரம் கொஞ்சம் மாறணும், எங்கட வியாபாரத்துல இந்த மாற்றங்களை செய்யணும், எப்படியாவது காசு பணங்கள் கொஞ்சம் சேர்க்கணும், இந்த புது வருஷத்துல இருந்து பலவிதமான நியத்துக்களை வச்சுப்போமே. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, இந்த வருடம் முஹர்ரத்துல இருந்து என்னுடைய மௌத்து வரைக்கும் இந்த நேரத்தை வாழ்க்கையில கண்ணியப்படுத்துறத நான் ஒரு நாளும் தவற விடக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு கண்ணியமான ஒரு நேரம் தான் சுபஹ்க்கு பின்னால இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள நேரம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பயான செய்யறதுக்கு முன்னால எங்கட சமூகத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த நேரத்தை நினைச்சா ரொம்ப பரிதாபகரமாக இருக்கும். முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் அதிகமானவங்க சில சந்தர்ப்பத்துல சுபஹ் தொழுறாங்க. சுபஹ் தொழுந்ததுக்கு பின்னால அதுக்கு பின்னால உள்ள நேரத்தை அதிகமானவங்க கணக்கெடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் தூக்கம், சில மனிதர்கள் சுபஹும் இல்லாம தூங்குறாங்க, அது வேற பிரச்சனை. அது 80 வருஷம் நரக நெருப்பு, அது வேற பிரச்சனை. ஆனா அதிகமானவங்க செய்யக்கூடிய பயங்கரமான ஒரு பிழைதான் சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்தை தூக்கத்துல மத்த வேற வேற விஷயங்கள்ல கழிக்கிறது. இது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸும் தான். ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நபி அவங்க துஆ செஞ்சிக்கிறாங்க என்று சொன்னா சுபஹ்க்கு பின்னால் உள்ள நேரம். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரியா, யா அல்லாஹ் சுபஹ்க்கு பின்னால உள்ள அந்த அதிகாலை நேரத்துல என்னுடைய உம்மத்தார்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ஆனா எங்கட உம்மத் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? சுபஹ்க்கு பின்னால் நானும் நீங்களும் தான் யோசிக்கோம். சுபஹ் தொழுந்த உடனே சிலவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. சிலவங்க மஸ்ஜிதுகளுக்கு வாரல்ல, அப்படியே முசல்லால தொழுதுட்டு முசல்லாலே தூக்கம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்துடைய ஃபதாயில், இந்த நேரத்துடைய சிறப்புகளுக்கு தெரியா. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரவுல மூணா பிரிச்சு மூணுல கடைசி பகுதி இருக்குது தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரம் நஸல இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் உலகத்தின் பக்கம் இறங்கினான். இறங்கி கேட்கிற கேள்வியை பாருங்க, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தி. எனக்கு இத பாவ மன்னிப்பு கேட்கிற யார் சார் இருக்கிறீங்களா? அவங்கள நான் மன்னிக்க தயாராகிறேன். ஹல்மின் தாயிபின், எனக்கிட்ட தௌபா செய்யற யார் சார் இருக்கிறீங்களா? பச்சாதாபம், அவங்களோட பாவத்தை மன்னிக்க நான் தயாராகிறேன். ஹல்மின் சாயிலின், எனக்கிட்ட தேவையுடையவங்க கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? அவங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க நான் ரெடி ஆகிறேன். ஹல்மின் தாயின், யாரு சார் என்னைய அழைக்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா? அவங்களோட அழைப்புக்கு பதில் கொடுக்க நான் தயாராகிறேன். ஹதீஸ்ல வருவது ஹத்தா என் ஃபஜ்ரல் ஃபஜ்ர், எது வரைக்கும் அல்லாஹ் சொல்லி கொண்டிருப்பான் என்றா ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும், சூரியன் உதிக்கிற வரைக்கும் அல்லாஹ் இதை சொல்லிக் கொண்டே இருப்பான். இந்த நேரம் அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரம். நாங்க சுபாக்கு பின்னால் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் கீழ் வானத்துக்கு வந்து துனியாவின் பக்கம் இந்த மனுஷன் கீழே கேட்கிறார், பாவ மன்னிப்பு தேடுறேன்னா தேடிக்கோங்க. எங்கட வாழ்க்கையில பாவம் இல்லையா? எங்கட வாழ்க்கையில தேவை இல்லையா? அல்லாவின் பக்கம் எந்த விதமான தேவையும் இல்லாதவங்களா? நாங்க தேவை உள்ளவங்க. ஆனா அந்த நேரம் நாங்க உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் துனியாவுடைய வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விசேஷமான நேரம் சுபஹ்க்கு பின்னால் உள்ள நேரத்தை பத்தி குர்ஆன்ல ஏராளமான ஆயத், எல்லா ஆயத்தையும் சொல்றதுக்கு ஜும்மா போதா. அவ்வளவு எக்கச்சக்கமான ஆயத் சுபஹ்க்கு பின்னால் உள்ள நேரத்தை கண்ணியப்படுத்த சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பல காலங்களாக புள்ள இல்ல. கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க தஃசீருடைய உலமாக்கள், 120 வயசு மட்டும் புள்ள இல்ல. 120 வயசு புள்ள இல்ல. அவங்களோட மனைவிக்கு 98 வயசு, கிட்டத்தட்ட 100, புள்ள இல்ல. கேக்குறாங்க 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 கேக்குறாங்க, அழுகுறாங்க அழுகுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுகைய குர்ஆன் சொல்லுது. கால ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி, யா அல்லாஹ், அவங்க சொன்ன வார்த்தைகளை பாருங்க, நான் ரொம்ப பலகீனமாவிட்டேன் யா அல்லாஹ். ஏண்ட மனைவியும் பலகீனமாகிட்டா, அவட எலும்பெல்லாம் பலகீனமாக பேசிட்டியா அல்லாஹ். என் தலைமுடியெல்லாம் பழுத்துட்டியா அல்லாஹ், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டியா அல்லாஹ். இதுக்கு மேலேண்டா புள்ள விஷயம் என்னையால் ஒன்றும் செய்யலையா அல்லாஹ். ஏன் தள்ளாடக்கூடிய வயது 120 வயசு, புள்ள பெறத பத்தி யோசிக்கலுமா? ஒன்றும் செய்யலையா அல்லாஹ். என் மனைவிக்கும் ஒன்றும் செய்யலாம். வம்ரஅதி ஆகிரா, ஏண்ட மனைவி ஒரு மலடி என்று சொல்லிட்டான். சும்மா யோசிங்க, எங்கட வைஃப் மலடு பொம்புல, அவங்க புள்ள பெறையலான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டேன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? டாக்டர் சொன்னதுக்கு போற இனி சான்ஸே இல்லைன்றோம். அப்படிதான் பேசுறேன் நான் துனியால. டாக்டர் சொல்லிட்டா அதுக்கு போற மறு கருத்து இல்ல, புள்ள கிடைக்கவே கிடைக்காது. இவர் சொல்றார் ஏண்ட மனைவி மலடியா இல்ல, புள்ள கிடைக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்றார். ஆனாலும் எனக்கு புள்ளோனும் யாழ்லா ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு புள்ளைய ஃபஹப் என்ற வார்த்தை உலமாக்கள் கிட்ட கேளுங்க. ஹப் என்று சொன்னா வஹப என்றா கிஃப்டா தாரை, ஒரு விஷயத்தை கிஃப்டா கொடுக்குறேன். ஃபஹப்லி, எனக்கு நீ கிஃப்டா தரணும் யாழ்லா, ஓண்ட புறத்தில் அவ்வளவுதான். என்னையால் ஒன்றும் செய்யலாம், என் மனைவியும் ரெடி இல்ல, ஆனா புள்ள எப்படி சரி ஓணும் யாழ்லா, அத ஓண்ட பொறுப்பு. எப்படியுமா இந்த நேரத்துல பாருங்க, பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் சொல்யூஷன் எப்படி சொல்றான் என்று பாருங்க. அல்லாஹ் சொல்றான்,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 நாளைக்கு நீங்க யாரோடையும் பேசவானோம், 3 நாளைக்கு திக்ர் செய்யுங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்குர் ரப்பக கதீரா வஸப்பிஹ் பில் அஷியி வல் இப்கார். சுபோக்கு புறவுள்ள நேரமே அந்த நேரத்துல 3 நாளைக்கு ஜிக்ர் மட்டும் செய்யுங்க. உங்களோட மனைவிட வயிற்றுக்குள்ள புள்ளைய கொண்டு வரது எங்கட பொறுப்பு. ஜக்கரியா 3 நாள் ஜிக்ர். எந்த நேரம்? சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம். இப்காரண்டா அதிகாலை பொழுது. இந்த நேரத்துல நீங்க செய்யுங்க. நபியவங்க இந்த நேரத்துல தான் துஆ செஞ்சாங்க, புக்கூர் என்று சரி. இந்த நேரத்துல ஜிக்ர் செய்யுங்க. அந்த நேரத்துல உங்களோட மனைவிட வயிற்றுக்குள்ள நாங்க புள்ளைய கொண்டு வரோம். அதுக்கு பின்னால் அது நீண்ட சம்பவம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வச்ச நீண்ட சம்பவம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியாரே, சொல்ல வாரே பெரிய பிரச்சனைக்குரிய தீர்வை காணணும் என்றா கொடுத்த நேரம் சுபஹ்க்கு பின்னால் உள்ள நேரம். வாழ்க்கையில பல நலவுகள் கிடைக்கணும் என்றா, எங்கட விஷயங்களை சாதிக்கணும் என்றா சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம் ஹயாத்தாக்கப்படும். இது ஹயாத்தாக்கப்படலையா பல நலவுகளை நாங்க தடுத்துடுவோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நட ஒன்றும் வாழ்க்கையில கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை அதிகம் zikr செய்யுங்க. வஸப்பிஹூஹு புக்ரத வ அஸீலா, நீங்க அதிகாலையுடைய பொழுதுல அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. சொல்லிட்டு சொல்றான், நீங்க சுபஹ்க்கு பின்னால் அல்லாஹ்வை zikr செஞ்சீங்கடா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன கிடைக்கும் தெரியுமா? 2 விஷயத்தை சொல்றான். ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு. சுப்ஹானல்லாஹ். இப்படியான பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் கிடைச்சி சொன்னாங்க. 2வது கிடைக்கும் யாருக்கு என்ன? சுபஹ்க்கு போற zikr செய்றவங்களுக்கு, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்றவங்களுக்கு. என்ன பாக்கியம்? ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, மலாயிகாமார்கள் உங்களோட மேல ஸலவாத் சொல்லுவாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. சுபஹ்க்கு போற தஸ்பீஹ் செய்றவங்களுக்கு குர்ஆன்ல நேரடி ஆயத். 2வது அல்லாஹ் சொல்றான், லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், உங்களோட வாழ்க்கையில ஈக்கக்கூடிய எல்லா இருட்டிலிருந்தும் அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வருவான். உங்களுக்கு கஷ்டம் என்ற இருட்டு, கவலை என்ற இருட்டு, நோய் என்ற இருட்டு, பிரச்சனை, சஞ்சலம் ஏதாயிதாலும் என்ன இருட்டு வாழ்க்கையில ஈந்தாலும் சுபஹ்க்கு பின்னுள்ள நேரத்துல அல்லாஹ்வை நீங்க தஸ்பீஹ் செய்றீங்களா, உங்களை அந்த இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வரது அல்லாஹ்வோட பொறுப்புன்னு குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க என்பதாக மிக முக்கியமான 3 இடத்துல சொல்றான். இந்த 3 இடத்துல சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3 இடம் தஸ்பீஹ் செய்யற இடம். எந்தெந்த இடத்துல அல்லாஹ்வை zikr செய்யணும்? 1வது இடம் தான் அல்லாஹ் சொல்றான் சூரத்து தாஹால, வஸ்பிர் அலா மா யகூலூன். காபிர்கள் உங்களை பத்தி எவ்வளவு உங்களை நோவிச்சாலும் யா ரசூலல்லாஹ் பொறுமையாக இருந்து நீங்க சொல்ல வேண்டியது, வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால உள்ள நேரத்துல உங்களோட ரப்ப தஸ்பீஹ் செய்யுங்க. இது யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், உங்களோட வாழ்க்கையில உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, வஸ்பிர் அலா மா யகூலூன், காபிர்கள் வேண்டியதை உங்களுக்கு சொல்லட்டும், மக்கா முஸ்லிக்கீன்கள் வேண்டியதை சொல்லட்டும், உங்களோட மான மரியாதையில கை வச்சாலும் பொறுமையா ஐந்து சூரியன் உதிக்க முன்னால உள்ள நேரத்துல நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. யாரெல்லாம் உங்களை பத்தி பேசினாங்களோ அந்த கவலையிலேருந்து நாங்க வெளியே கொண்டு வரோம். உங்களை சமூகத்துல எங்களை பத்தி என்ன பேசினாலும் நாங்க செய்ய வேண்டியது பதில் கொடுக்கறல்ல, வேண்டியது சொல்லட்டும். அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, அப்படி இப்படி வேண்டியது சொல்லட்டும், பதில் நாங்க கொடுக்க தேவையில்ல. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சா அல்லாஹ் பதில கொடுப்பானா. இது 1வது ஆயத். 2வது ஆயத் அல்லாஹ் சொல்றான் சூரா காஃப்ல, அதுவும் அதே மாதிரி தான். குஃபார்களால மனம் உடைஞ்சிருந்தாங்க. ஏன்? அவங்கள சுத்தி இந்த மக்கா முஸ்லிக்கீன்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த வாயால உண்மையாளன் என்று சொன்னாங்களோ அந்த வாயால பொய்க்காரன் என்றா, நம்பிக்கை துரோகி என்றா, எல்லாம் கை காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், யார் சொல்ல பொறுமையா இருங்க யா ரசூலல்லாஹ், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸ். 2வது சூரியன் உதிக்க முன்னுக்கு இருக்கிற நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அவ்வளவு, மத்தத நாங்க பார்த்துக் கொள்றோம், நீங்க பொறுமையா இருங்க. 3வது அல்லாஹ் சூரா காஃபிர் முஃமின்ல அல்லாஹ் சொல்றான், சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தாங்க, காஃபிர்கள் அநியாயம் செஞ்சார்,
செயல் ரீதியில் அநியாயம் செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை. யா ரசூலல்லாஹ், அவங்க என்ன அநியாயம் அவங்களுக்கு செஞ்சாலும், செயல் ரீதியில் அடிச்சோ புடிச்சோ என்ன செஞ்சாலும் பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், உங்களோட பாவத்துக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷி வல் இப்கார், சுபோக்கு பொறவுள்ள நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. யா ரசூலல்லாஹ், உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் நாங்க சொல்யூஷனை கொண்டு வரோம். அதுக்கு தான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரியன் உதிக்க முன்னால் உள்ள நேரம் கொஞ்ச நேரம் தான் நீக்கும். இந்த நேரம் வாழ்க்கையில் அல்லாஹ்க்கு சரியான விருப்பமான நேரம். உலமாக்களும் எழுதிக்கிறாங்க. இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் மஆத் என்ற கிதாபுல கொண்டு வராங்க, நௌமத்து சுபஹ், சுபஹ்க்கு பின்னால உள்ள தூக்கம் இதே. இந்த தூக்கம் வாழ்க்கையில நல்லா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்குவோம். சுபஹ்க்கு பின்னால உள்ள தூக்கம் இதே, சூரியன் உதிக்க முன்னால், சுபஹ் தொழுகைக்கு பின்னால். இந்த நேரத்துல நீங்க தூங்குற தூக்கம் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வால முடிவு செய்யப்பட்ட எல்லா நலவையும் தடுக்கிற தூக்கம். உம்ரா போறதுக்கு இன்னும் அண்ணேந்திக்கும் தடை, ஹஜ் எப்பயோ செஞ்சிக்கணும் தடை. ஏன்? இந்த நேரம் நௌமத்து சுபஹ் என்ற ரொம்ப பயங்கரமான தூக்கம். வியாபாரத்துல லாபம் கிடைக்க கூட கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சஹாபாக்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தினார். இந்த நேரத்தை பயன்படுத்தினார். மனுஷனை தவிர மிருகங்கள் எல்லாம் இந்த நேரத்தை ஹயாத்தாக்குது. விடிய காலையிலே ஒரு காகம் கூட எழும்பிடும், மத்த மிருகங்கள் கூட எழும்பிடும். எங்கன வந்தா 8 மணி சூரியன் உதிச்சதுன்னு தெரியா, அவன் லுஹராவினையும் தெரியா. தூக்கத்திலே அவனோட வாழ்க்கை போகுது. எந்த நேரம் ஹயாத்தாக்கணும், எந்த நேரத்துல வாழ்க்கையோட நலவுகள் எடுக்கணும் ஒன்றும் தெரியா. எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கூடும். எங்கட வாழ்க்கையில நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ரப்ப சந்தோஷப்படுத்தாம. இந்த நேரம் அல்லாஹ்க்கு சந்தோஷமான நேரம், சுபோக்கு பின்னால உள்ள நேரம். இது தூங்குற நேரம் அல்ல, இது வீண் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அல்ல. எத்தனையோ வாலிபர்கள் பாவம், இவங்களுக்கு இதனுடைய பொறுமதிகள் தெரிய விடிய 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 முழிச்சு கொண்டிருக்கிறான். ஆந்தைகள் மாதிரி முழிச்சு கொண்டு விடிஞ்சதுக்கு பிறகுதான் சில வாலிபர்கள் தூங்குறான். எப்படி அந்த நேரத்தை ஹயாத்தாக்குறது? வாழ்க்கையில நலவு நடக்குமா? ஒன்றும் நடக்காது. என்னதான் தலைக்கீழ விழுந்து செஞ்சாலும் வாழ்க்கையில பரக்கத் வராது, நிம்மதி இருக்காது. எவ்வளவு தான் குடும்ப வாழ்க்கை தேடி தேடி ஒரு பொண்ணை முடிச்சாலும் சந்தோஷம் இருக்காது. ஏனென்றா வாழ்க்கையில முடிவு செய்யற நலவுகள் அந்த நேரங்கள் ஹயாத்தாக்கப்படுவதில்லை. சில நேரங்களை உதாசீனம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சஹ்ரிபுனு வதாஹத்துல் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச இந்த துஆவை கவனிச்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் அதிகாலை பொழுதுல என் உம்மத்துக்கு பரக்கத் செய் என்று நபியோ செஞ்ச இந்த துஆவை கவனிச்சாங்க. ஏன் இப்படி செஞ்சாங்க? ஏன் இந்த சின்ன நேரத்துல நபியோ அப்படி செய்யணும்? சுபோக்கு பின்னால சூரியன் உதிக்க முன்னால ஒரு 20 நிமிஷம் தான் நீக்கும், மிஞ்சி மிஞ்சி போன ஒரு அராவர். இந்த நேரத்துல என்ன பரக்கத் செய்யலும் பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபோ தொழுந்ததுக்கு பின்னால யுத்தம் ஆரம்பிக்கிறேன்டாலும் சுபோ தொழுந்த உடனே தான் படைகள் எல்லாம் அனுப்புறாங்க. பார்த்தா இந்த நேரத்துல என்னமோ உண்டு. இவங்க என்ன செஞ்சாங்கடா, அவங்களோட வியாபாரம் மத்த நேரத்துல இருக்கிற வியாபாரத்தை சுபோக்கு போறோம் இவங்க கொண்டு வந்து சுபோக்கு போறோம் வியாபாரம் செஞ்சாங்க. இவங்க வெளிநாடுகளுக்கு இவங்க சாமான் அனுப்புறோம் அவங்களோட நாட்டுல. இவங்க என்ன செஞ்சாங்க, மத்த நேரத்துல அனுப்பாம சுபோக்கு புறவுள்ள நேரத்துல தொழுந்த உடனே சாமான எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்க. கிதாபுல எழுதுறாங்க எப்படி என்றா, வாழ்க்கையில் எப்படியான பரக்கத்தை அவங்க பார்த்தாங்கடா, அவங்களோட வீடு ஓரளவுக்கு தான் நீந்துச்சு. அவங்க வியாபாரம் செஞ்சு கிடைச்ச லாபத்தை வைக்கிறதுக்கு ஊடு தேடினாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு லாபத்தை அந்த நேரத்துல செஞ்ச வியாபாரத்துல கண்டதாக சஹாபாக்கள் எழுதுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலவங்க நேரடியா கேட்கிறார், இதுக்கு நபி அவங்க நேரடியா தூங்க வானம் என்று சொல்லி இல்லை. தூங்க வானம் என்று அந்த ஹதீஸ் அறியுது, அப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. அந்த நேரத்துல தூங்க வானம் என்று சொல்லி, ஆனா தூங்குங்க என்றும் ஹதீஸ் இல்ல. அந்த நேரத்துல நீங்க எல்லாம் தூங்குங்க, அந்த நேரத்தை ஹயாத்தாக்க வானம் அப்படி என்பதாகவும் ஹதீஸ் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரூபத்துல காட்டிக்கிறாங்க. அப்படி என்றா சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், திர்மிதியுடைய ஹதீஸ், நிறைய கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைய
தெளிவா இந்த ஹதீஸ கேளுங்க. 7 மாணவங்க இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூரா நாள்ல இருந்து மௌத்து வரைக்கும் இந்த ஹதீஸ வாழ்க்கையில் அமல் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அமல் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுந்ததில இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் யாரோடையும் பேச மாட்டான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எழுதுறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பத்தி எழுதுறாங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு விருந்தாளி வந்தாலும் அவரோட கூட பேச மாட்டாங்க சூரியன் உதிக்கிற வரைக்கும். அப்படி கண்ணியப்படுத்தினாங்க அந்த நேரத்தை. என்ன செய்வாங்க? திக்ர், ஸலவாத், தஸ்பீஹ் இதிலேயே தான் நீப்பாங்க. சூரியன் உதிச்சதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின், எந்த மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தா தொழுது சும்ம கஅத யஸ்குருல்லாஹ், அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்றான், ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிட்டு சும்ம ஸல்லா ரக்காத்தைன், எலும்பி 2 ரக்காத் தொழுந்துட்டு யார் வீட்டுக்கு போவாங்களோ கானத் கஅஜ்ரின் ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மா தாம்மா தாம்மா, பூர்த்தியான ஹஜ் உம்ராவை செஞ்சவராக அவர் வீட்டுக்கு போறாருன்னா. எங்கட மஹல்லால தான் தொழுதோம், எங்கட மஹல்லால தான் திக்ர் செஞ்சோம், ஆனா நன்மை பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய நன்மை. அவர் ஒரு ஹஜ் செய்தவரை போல நன்மை கிடைக்கும் அவருடைய மஹல்லால இருந்து. அதனால இந்த நேரத்தை வீணாக்கவான. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதபுல் முஃப்ரத்ல கொண்டு வராங்க, ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால நௌம அவ்வலின் நஹார் ஹர்குன், எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகை பகலுடைய ஆரம்பம், அதாவது இதுக்கு சொல்றேன் பகலுடைய ஆரம்பத்துல தூங்குற தூக்கம், சுபஹ்க்கு பின்னால தூங்குறேன், இந்த தூக்கத்துக்கு பேர் தான் நௌமுன் ஹர்குன். அப்படி என்றா கிழிச்சி போடக்கூடிய தொழுகை. உதாரணம், ஒரு பொறுமதியான ஒரு பேப்பர் ஊட்டுத டீட், இந்த டீட்டுட பொறுமதி இல்லாம என்ன செய்யுது, துண்டு துண்டா கிழிச்சு வீசி விட்டுருவோம். கிழிச்சா பொறுமதிக்குமா? அதை ஒட்டிக்கிட்டு எடுக்கலும், ஆனா கிளியாம இந்த பொறுமதியை காணல. அதுல ஒன்றுட பொறுமதியை எடுக்கணும் என்றா அதை கிழிக்கணும். எங்கட வாழ்க்கையோட பொறுமதி அல்ல எடுக்கிறான், இந்த தூக்கத்தால எங்கட வாழ்க்கை அல்ல கிழிச்சு போடுறான் என்றா. அவ்வளவுக்கு பயங்கரமான ஒரு தூக்கம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு கவுல் ஈகுது, இந்த தூக்கம் நௌமத்து ஸபா மஜ்ஹரத்துன்னு எழுதுறான். மஜ்ஹரா என்று சொல்லி சொன்னா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எல்லாம் எடுத்து போட்டுடும். சுபோக்கு போற தூங்குறதால குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் ஈக்கா. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹ்க்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ ஒன்று படிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி, 4 வார்த்தை. இந்த துஆவை யாரு சுபஹ்க்கு பின்னால பேணுதலா ஓதிக்கொண்டு வருவாங்களோ, இந்த துஆவை யாரு பேணுதலா ஓதுவாங்களோ, துனியாவுடைய ஆகிரத்துடைய எல்லா நலவுகளையும் நீங்க தேடி போ தேவல்ல, அல்லாஹ் உங்களோட காலடிக்கு கொண்டு வருவான் என்பதாக உலமாக்கள் எழுதுறான். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி, 4 வார்த்தை சுபஹ்க்கு பின்னால பேணுதலா ஓதும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்து, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. இந்த வார்த்தைகளையும் ஓதுறது துனியா ஆகிரத்துடைய எல்லா நலவுகளையும் கொண்டு வரும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகள்ல போய்த்து விசேஷமா பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. இவங்க ஒரு தடவை கிதாபுகள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு போறாங்க. பெய்த்திட்டு சுபஹுடைய தொழுகை முடிஞ்சு சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வாராங்க, சூட்டோட சூடா வீட்டுக்கு வாராங்க. சுபஹுடைய தொழுகைக்கு போகக்கூடிய நேரம் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ முசல்லால, அதே இடத்துல உட்கார்ந்துட்டீங்க. கேட்டாங்க அவங்ககிட்ட, ஜுவைரியா நாங்க விட்டுட்டு போன நேரத்துல இருந்து அப்படியே தான் நீக்கிறீங்களா? சொன்னாங்க, அப்படியே தான் நீக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், திக்ர்ல நீக்கிறேன். அதுக்கு பின்னால ஒரு திக்ரோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது இல்ல இங்க விஷயம். ஏனென்றா அந்த சஹாபி பெண்மணிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி மார்ல இருந்து சஹாபி பெண்மணிகளுக்கு கூட தெரியும், சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்தை நான் வீணாக்க கூடாதுன்னு தெரியும். எங்கட பெண்களுடைய நிலைமை நானும் நீங்களும் தான் கேள்வி கேட்கும். என் மனைவி வீட்டுல என்ன செய்யற, சுபஹ்க்கு போறோம். சில மனைவிமா தூக்கம்,
சில மனைவிமார் எழும்புறதே இல்லை, சுபஹுக்கும் இல்லை. போகக்கூடிய நேரம் ஒரு டீ ஒன்று எதிர்பார்த்து போகும். மனைவி பார்த்தா சுபஹ் வந்துட்டு தூக்கம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல பொறுமதி என்னன்னு தெரியா. இந்த நேரத்துல தூங்கினா கிதாபுகள் எழுதுறாங்க உலமாக்கள், வீட்டுக்குள்ள ஒரு தங்க மலையொண்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டி சொரண்டி செலவழிச்சாலும் அந்த தங்க மலையை கொண்டு வாழ்க்கையில பரக்கத்தை பார்க்கவே மாட்டாங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு முசீபத்தை கொண்டு வாரு உலமாக்கள் நிறைய கவுல்களில். அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடு. சுபோக்கு பின்னால உள்ள நேரத்துல கிதாபுகள் உலமாக்கள் எழுதுறாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க சஹாபாக்களுடைய சபைக்கு போவோம். இப்னு ஹாஜ் அல் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, சஹாபாக்களுடைய சபைகளுக்கு மஸ்ஜிதுகளுக்கு போனா சுபோக்கு பின்னால சஹாபாக்களை பார்ப்போம். இந்த தேன் கூட்டுல தேனீகள் எப்படி ஒரு சத்தம் ஒன்று போடும் ரீங்காரம், இத போல மஸ்ஜிதுக்குள்ளால் அவ்வளவு சத்தமே. சுபோக்கு போற உள்ள நேரத்தை திக்ர்ல கழிச்சு கொண்டிருப்பாங்க அவ்வளவு சஹாபாக்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல பெருமதி என்னன்னு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபோக்கு பின்னால் உள்ள நேரத்தில் இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் யார் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, செய்யறவங்க என்று சொல்லல, அந்த திக்ர் செய்யற கூட்டத்தில் அவங்க உட்கார்ந்துதான் இருக்கிறாங்க. திக்ர் செய்யறவங்களோட உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சமூகத்துல 4 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் கொடுத்துடுவான். சுப்ஹானல்லாஹ். அடிமைகளை உரிமை விடுறேன் இஸ்லாத்துல நிறைய விஷயங்களுக்கு அடிமைகளை உரிமை விடுறே அல்லாஹ் பேசுறான். ஏன்னா பெரிய அமல் இஸ்லாத்துல அல்லாஹு தஆலா 4 அடிமைகளை அந்த கொஞ்ச நேரம் ஹயாத் ஆக்கினால். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. சுபோக்கு பின்னால தன்னுடைய மகன் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, ஏ அருமை மகனே, இந்த நேரத்துல மட்டும் உள்ள தூக்கத்தை வச்சு கொள்ளாத சுபோக்கு போறோம். ஏனென்றா தன்னுடைய படைப்பினங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முழு படைப்புகளுக்கும் அல்லாஹ் நலவ முடிவு செய்யற நேரம் தான் சுபோக்கு பின்னால் உள்ள நேரம். அந்த நேரத்துல உன்னை தூக்கத்தை வச்சு கொள்ளாத, அப்படி வச்சா அல்லாஹு தாலா வாழ்க்கையில எல்லா நலவையும் தடுப்பான்டா. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில பறக்கத் தோணுமெண்டா, தொழில பறக்கத் தோணுமெண்டா, படிப்புல பறக்கத் தோணுமெண்டா, ஆயுள்ள பறக்கத் தோணுமெண்டா, சந்தோஷத்துல பறக்கத் தோணுமெண்டா, எங்கட வாழ்க்கையில தேவைகள் நாட்டங்கள் உள்ளத்தில் வைக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற ஓணுமெண்டா ஹயாத்தாக்க வேண்டிய நேரம் சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம். வெறுமனே சுபஹுடைய தொழுகைக்கு வாரது, தொழுதத்துக்கு பின்னால் அவசரமா வீட்டுக்கு போறது, இப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம் அது ஹயாத்தாக்கப்பட வேண்டிய நேரம் என்பதாக உள்ளத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனையை வச்சுக்கொண்டே இருக்கணும் மௌத்து வரைக்கும். இந்த நேரத்தை ஹயாத்தாக்குறதால வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்கலும். முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹு தாலா இந்த வருடமும் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து என்னென்ன விஷயங்களை எங்களோட வாழ்வியல்ல நாங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோமோ இந்த விஷயத்தையும் கட்டாயம் கொண்டு வாங்க. சிலவங்க 5 நேரம் தொழுகையில மட்டும்தான் கவனம், மத்த நேரங்கள்ல கவனம் இல்ல. இந்த நேரத்தை கட்டாயம் ஹயாத்தாக்குங்க, வாழ்க்கையில பல மாற்றங்களை காணலாம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிகளுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.